கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தில் உங்கள் யாவரையும் இயேசு ஆண்டவருடைய நாமத்தில் வாழ்த்தி இந்த காலை தியானத்திற்கு கடந்து செல்வோமாக. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5-6 வாக்கியங்கள் இப்படியாக சொல்லுகிறது. காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய நம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினாலே அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் கடவுள் எப்படி ஒரு மனிதனை முன்குறித்து மனிதனை அழைத்து மனிதனை நீதிமானாக்கி மகிமையிலே கொண்டு வந்து நிறுத்தினார் என்று சொல்லுகிற காரியங்களை கடந்த நாட்களிலே நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலுமாய் கூட அப்படி கர்த்தரால் தெரிந்து கொண்டு முன்குறித்து அனுப்பி வைத்திருக்கிற மக்களுடைய வாழ்க்கையில் பவுலடியார் நடைபெறுகிற காரியங்கள் என்ன என்று சொல்லி இந்த வசனங்களிலிருந்து சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக இந்த வசனத்திலிருந்து ஒரு 2 அல்லது 3 குறிப்புகளை நான் சொல்லி கடந்து செல்கிறேன். இந்த வசனத்தினுடைய நோக்கம் முதலாவது என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், நாம் அடிமைத்தனத்திலிருந்து புத்திர சுவிகாரத்திற்கு கர்த்தர் நம்மை கொண்டு போய் விடுகிறார். அடிமை தனத்திலிருந்து புத்திர சுவிகாரத்திற்கு கொண்டு போய் கர்த்தர் விடுகிறார் என்று சொல்லப்படுகிற ஒரு காரியம் இந்த இடத்துல இருக்கிறது. ஆகையாலே நாம் பாவத்தில் நியாயப்பிரமாணத்தின் அடிமையிலே வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் இந்த நியாயப்பிரமாணத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு காரியத்தினாலே பிதாவாகிய கடவுள் அவருடைய சித்தத்தின் பிரகாரமாக குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உலகத்திலே அனுப்பி அவர் மூலமாக இந்த மனுக்குலம் பாவத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக அந்த சுதந்திரத்திலே வாழ வேண்டும் என்று சொல்லப்படுகிற ஒரு காரியத்தை நாம் இந்த வசனத்திலிருந்து பார்க்கிறோம். ஆகையாலே பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விலகி நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக போக வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்திலே அனுப்பினார். அவர் மூலமாக நாம் விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்படி நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றினார் என்று சொல்லப்படுவது. ஆகையாலே நோக்கமானது, கர்த்தர் நம்மை அழைத்த நோக்கம், நாம் இந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு நாம் தேவனுடைய புத்திரர்களாக தேவனுடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பதற்கு. அப்படி தேவனுடைய பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால், தேவன் கொடுக்கிற சுதந்திரத்திலே நாம் வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது இந்த வசனத்தில் சொல்லப்படுகிற காரியம், ஒரு சிறு பிள்ளையாய் இருக்கிறவன் அவன் பிள்ளையாய் இருக்கும் பொழுது அவனுக்கு சுதந்திரம் கிடையாது. ஒரு அடிமையானவன் எப்படி தன்னுடைய எஜமானுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறானோ அப்படியாக பிள்ளைகளும் தங்களுடைய பெரியவர்களுக்கு கீழ்ப்படிந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இதில் வித்தியாசம் காணப்படாது என்று சொல்லி பவுலடியார் சொல்லி, இதில் இருந்து வித்தியாசம் காணப்பட வேண்டும் என்று சொன்னால், சுதந்திரத்திற்குள்ளாக கடந்து வர வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவே அந்த சுதந்திரம் என்று சொல்லப்படுகிற காரியம் இருக்கிறது. இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது இது என்ன என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளாக ஆகும்படி சுதந்திரம். தேவனுடைய பிள்ளைகளாக ஆகும்படி சுதந்திரம் என்று சொல்லப்படும் பொழுது, கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற, ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிற ஒரு வெகுமதி. இந்த வெகுமதி என்ன என்று சொன்னால், அவருடைய பிள்ளைகள் ஆகும்படியான ஒரு சுதந்திரமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையாலே இந்த சுதந்திரம் மிகவும் லேசாக கிடைத்த ஒரு சுதந்திரம் அல்ல. அது வெகுமதியாக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால், அந்த இயேசு கிறிஸ்து கர்த்தரால் உலகத்திற்கு கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து பாவத்திற்காக மரித்து சிலுவையிலே மரித்து அவர் உயிர்த்தெழுந்து அவர் உயிருள்ளவராய் எழுந்ததினாலே, அந்த உயிர்த்தெழுதின் வல்லமையினாலே
தேவன் அடிமைத்தனத்திலே இருக்கிற ஒவ்வொருவரையும், அவர் தெரிந்து கொண்டவர்கள் ஒவ்வொருவரையும் அவர்களை மீட்டு எடுத்து அவருடைய பிள்ளைகளாகும்படியான ஒரு சுதந்திரத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். அப்படிப்பட்ட சுதந்திரம் அவருடைய ராஜ்யத்தை நாம் சுத்திகரிக்கும்படியாக, அவருடைய ராஜ்யத்திலே நாம் போகும்படியான ஒரு சுதந்திரம். அந்த சுதந்திரம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்குவோம் என்று சொன்னால்தான் அந்த நித்திய சுதந்திரத்திற்கு நாம் கடந்து போக முடியும். ஆகையாலே நாம் இயேசு கிறிஸ்துவினால் நாம் முத்தரிக்கப்பட்ட நாம், பிள்ளைகளாக்கப்பட்ட நாம், இந்த உலகத்திற்கோ பாவத்திற்கோ மற்றவர்களுக்கோ அடிமையானவர்கள் அல்ல, கிறிஸ்துவனுடைய புத்திரர்கள் என்று சொல்லப்படுகிற காரியமானது. மூன்றாவதாக காரியம் என்ன என்று சொன்னால், இந்த கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் சுதந்திரமாக கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்ன என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்திலே கடந்து வந்து நம்முடைய இருதயத்திலே இருக்கிறார் என்று சொல்லி தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயத்திலே அனுப்பினார். ஆகையாலே சுதந்திரிக்கப்பட்ட நாம், சுதந்திரமாக வாழ்கிற நாம், அல்லது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் என்று சொல்லுவதற்கு இயேசு கிறிஸ்துனுடைய ஆவி நம்முடைய இருதயத்திலே இருக்கிறதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆகையாலே அந்த ஆவி நமக்குள்ளே இருக்கும் பொழுது நாம் உலகத்தினுடைய கவலைகளையோ உலகத்தினுடைய காரியங்களையோ விட்டுவிட்டு தேவனை நோக்கி அப்பா பிதாவே என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் முறையிடுகிற ஒரு காரியமானது. அதை பார்க்கும் பொழுது அப்பா பிதாவே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கூப்பிடுவது என்று சொன்னால், ஒரு ஆழமான தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற உறவு, அந்த சுதந்திரத்தில் தேவனோடு கூட தங்கி இருக்கிற அந்த சுதந்திரத்தில் இருக்கிற உறவு, இந்த உறவிலே நாம் பலப்படுத்தி கொண்டு கர்த்தரை துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகையால இந்த 4 காரியங்கள் இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறதை நாம் மனதில் வைத்து கொள்வோம். அடிமை தனத்திலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலையாக்கி உன்னை தேவனுடைய புத்திரனாக உன்னை மாற்றி தேவனுடைய புத்திரனாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துனுடைய ஆவி, பரிசுத்த ஆவியானவர் உன்னுடைய தந்தொருளி உனக்கும் தேவனுக்கும் எப்பொழுதும் ஒரு நெருங்கிய உறவு இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்பா பிதாவே என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் எப்பொழுதும் நீ கூப்பிட முடியும். ஆகையாலே அந்த அப்படி கூப்பிடும் பொழுது நீ தேவனுடைய பிள்ளை என்கிற அடையாளம் உனக்கு கிடைக்கும். அப்படி நீ தேவனுடைய பிள்ளையாக இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கும். உன்னுடைய வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கும் பொழுது உன்னுடைய உறவு, தேவனோடு இருக்கிற உறவு எப்பொழுதும் உன்னை பலப்படுத்தி எல்லா தீங்கிலிருந்தும் உன்னை மீட்டு இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி அவருடைய குமாரனாக நித்திய ராஜ்யத்திற்கு பிரவேசிக்க கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென்.